نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكمه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. முழு படைப்புகளையும் படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்தி நபி எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியன்கள், கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகையிலும் ஹுத்பாவிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹு தஆலா நமது குறுகிய காலத்து வாழ்க்கையில் அவன் ஏவிய ஏவல்களை எடுத்தும் அவன் விலக்கிய எல்லா காரியங்களையும் முற்றுமுழுக்க விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம் எல்லோர்களுடைய வீடுகளுக்கும் நம் எல்லோர்களுடைய காலடிக்கும் அவனுடைய பெரியொரு விருந்தாளியை அல்லாஹ் ஒரு மாத காலம் அனுப்பியிருந்தான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த ரமலான் நமது உள்ளங்களில் இருந்த கரைகளை எல்லாம் நீக்கி நமது வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை எல்லாம் மறையச் செய்து மறக்கச் செய்து அந்த ரமலான் எம்மை புனித மனிதனாக ஒரு புனிதனாக ஆக்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இடத்திலிருந்து நான் ஒவ்வொருத்தரும் என்னுடைய மனசாட்சியோடு பேசுவோம். ஒரு மாத காலம் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு தந்தான், பெரியோர் அருளாக தந்தான். இந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்தினேன்? இன்னொரு ரமலானை நான் சந்திப்பதற்கு இன்னும் ஒரு வருடம் நான் காத்திருக்க வேண்டும். இந்த ரமலானில் என்னுடைய நேரங்களும் காலங்களும் ஏனைய நேரங்களையும் காலங்களையும் போல் கழிந்து விட்டதா, அல்லது ஒரு மாதம் முழுக்க நான் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தேனா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் இவ்விடத்திலிருந்தே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த திருநாள் என்பது, இந்த பெருநாள் என்பது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த பெருநாளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தது எதற்காக வேண்டி என்றால், ஒரு மாத காலம் முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி சாப்பாடுகளை தியாகம் செய்து, தூக்கத்தை தியாகம் செய்து, என்னுடைய அன்பு மனைவி பக்கத்தில் இருந்தும் அவளுடைய ஆசைகளை எல்லாம் நான் அந்த நேரத்தில் எனக்குள் ஹராமாக்கி கொண்டு, எத்தனையோ இன்பமான சாப்பாடுகளை எல்லாம் எனக்குள் நான் அந்த நேரத்துக்குள் ஹராமாக்கி கொண்டு, இரவுடைய நேரத்தை நான் தராவிஹுடைய தொழுகையிலும் பிந்திய இரவுடைய தொழுகைகளை நடுநிசையில் இருந்து நான் கியாமுல் லைலுடைய தொழுகையையும் பிந்திய இரவினுடைய தொழுகை என்னுடைய நெற்றிகள் கடுக்க கடுக்க அல்லாஹ்விடத்தில் நான் கண்ணீர் வடித்த அந்த நேரங்களையும் நான் எப்படி இந்த ஒரு மாதத்தை கழித்தேன். யாரெல்லாம் இந்த ஒரு மாதத்தை சரியாக கழித்தார்களோ, யாரெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்குள் தன்னுடைய நன்மைகளை அறுவடை செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்குள் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி கொண்டார்களோ, யாரெல்லாம் பாக்கியவான்கள் அடைந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த பெருநாள் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பெரியோர் அருள் எங்களை விட்டும் பிரிந்து விட்டது.
நான் தூங்கக்கூடிய நேரம், நடுநிசையுடைய நேரம், இரவு 2 மணி. நான் கண்முழித்து பார்க்கிறேன், எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் என்னால் எழும்புவதற்கு சோம்பரம். அந்த நேரத்தில் என்னால் எழும்ப முடியவில்லை. என்னுடைய கண் முழுக்க தூக்கமாக இருக்கின்றது. என்னுடைய உடம்பு எழும்புவதற்கு விருப்பம் பெருகுதில்லை. அந்த நேரத்தில் நான் யோசிக்கின்றேன், என்னுடைய மனைவி எனக்கு ஒரு சிறியொரு தண்ணீர் தரமாட்டாளா? என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு தண்ணீரை தரமாட்டார்களா? அல்லது என்னுடைய யாராவது ஒருத்தர் எனக்கு தண்ணீர் தரமாட்டார்களா? என்னால் இந்த தூக்கத்தை தியாகம் செய்து எழும்ப முடியவில்லை என்ற ஒரு காரணத்தினால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நோன்புடைய கடைசி 10 நான் அப்படி தூக்கத்தோடு இருந்தும், நான் அப்படி உடம்பு முழுக்க சோம்பேறியாக இருந்தும், ஆனால் இரவு 2 மணி நான் எழுந்து எனக்காக வேண்டி நான் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி வந்தேனே, அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி வந்தேனே. ஏனே நாட்களில் என்னால் எழும்ப முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த குறுகிய இந்த ஒரு மாதத்துக்குள் நான் எழுந்து வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி ஓடோடி வந்தேனே, சுஜூதில் அழுதேனே. இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த நாளில் மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான். அதுதான் இந்த பெருநாளுடைய தினம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பெருநாளுடைய தினம் என்பது நாம் ஒரு மாதம் முழுக்க செய்த தியாகங்களுக்கு அல்லாஹ் கூலி தரக்கூடிய நாள். அல்லாஹ் கூலி தரக்கூடிய நாள். கடைசி 10 நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக இறுக்கிக் கொண்டார்கள். தன்னுடைய சாரம், தன்னுடைய உடையை இறுக்கமாக இறுக்கிக் கொண்டார்கள். ஏன்? அந்த கடைசி நாட்களை இபாதத் செய்வதற்காக. அன்பு மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் அருளாக இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பி இருக்கிறான். யா ரசூலல்லாஹ், இந்த நாளில் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அமல் செய்ய வேண்டுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள்? அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா. யா ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க கூடாதா? உலகத்துக்கே ரஹ்மத்தாக வந்தவர்கள் தன்னுடைய வார்த்தையை எப்படி பதில் கொடுத்தார்கள்? கண்ணியமான சகோதரர்களே, நான் இந்த ஒரு மாதத்தை நான் எப்படி கழித்திருக்கின்றேன் என்ற அந்த கேள்விக்கும் அந்த விடைக்கும் இந்த இடத்திலேயே அல்லாஹ்விடத்தில் நான் பொறுப்பு சாட்டிவிட்டு இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு, விட்ட நோன்புகளை நான் கலா செய்துவிட்டு, விட்ட நோன்புகளுக்கு நான் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு இந்த அல்லாஹ்வினுடைய மாளிகையில் நாம் கட்டாயமாக அந்த விடயத்தை நாம் செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் சில விடயங்களை ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலிருந்து சில விடயங்களை எதிர்பார்க்கின்றான். முதலாவது, நமது உறவுகளை நான் பலப்படுத்துவது. நமது உறவுகளுக்குள் நாம் யாரோடாவது மனக்கசப்போடும் பேசாமலும் இருந்தால் அவர்களோடு நான் சலாம் சொல்லி முசாஃபகா செய்து கொள்வது. அடுத்தது, எங்களை விட்டும் பிரிந்த எமது பெற்றோர்கள், எமது உறவுகள், எமது சகோதரர்கள் இன்றைய நாளில் நமது வருகையை எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுடைய கபறுகளை நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நான் சலாம் சொல்ல வேண்டும். இந்த புத்தாடையோடு நாம் அவர்களை சந்திக்க போக வேண்டும். அவர்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தியாரில் கௌமில் முஃமினீன், இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களே, முஃமின்களே, என்னுடைய உறவுகளே, நீங்கள் எந்த பாதையால் போனீர்களோ அதே பாதையால் நாங்களும் கூடிய சீக்கிரம் உங்களிடத்தில் வந்து சேருவோம் என்ற அந்த வாக்கை அவர்களுக்கு இன்றைய நாளில் நாம் கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்த விடயம், நமது ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், நோயாளிகள், வறுமையுடையவர்கள், அவர்களை சந்தித்து எம்மால் முடியுமான உதவிகளை இன்றைய திருநாளில் செய்வதை இஸ்லாம் நம்மளிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றது. கடைசியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நாம் 6 நோன்பை நாம் 30 நோன்புகளை நோற்றவர்கள்.
ஒரு மாதம் முழுக்க நோன்பை நோற்றவர்கள் நாளையிலிருந்து நாம் அந்த 6 நோன்புகளை நோட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். முடியுமானவர்கள் நியத்து வைத்துக் கொள்வோம், அந்த 6 நோன்புகளையும் நான் நோட்பேன் என்றால் வாழ்க்கை முழுவதும் நோன்பு நோற்ற கூலியை அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்றான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமது அனைத்து குற்றங்குறைகளை மன்னித்து இன்றைய நாளில் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்ற நல்லவர்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஃபயா அய்யுஹன் நாஸ் வஹீதுல்லாஹ ஃபஇன்ன التوحيد رأس الطاعة واتقوا الله فإن التقوى ملاك الحسنة وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين لا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين واتقوا الله واجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. بارك الله لنا ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر 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 ولله الحمد. أما بعد. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله اتقوا الله عز وجل وأطيعوا واعلم أن الله على كل شيء قدير. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وارض اللهم عن الخلفاء الأربع أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وعمر بن الخطاب رضي الله تعالى عنه وعثمان بن عفان رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه. اللهم عرض عن الحمزة واللباس رضي الله عنهما وعن بقية آل رسول الله صلى الله عليه وسلم وأصحابه أجمعين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اجعلنا هذا البلد آمنا مطمئنا رخاء سخاء وسائر بلاد المسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. والله يعلم ما تصنعون. إن شاء الله துஆ நடைபெறும். எல்லோரும் இருந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا الله الحليم الكريم. لا إله إلا الله رب العرش العظيم. لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. يا الله அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையோனே இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரணியாகவே இருக்கிறாய் யா அல்லாஹ். முழு ஆட்சிகளுக்கும் சொந்தக்காரணியாகவே இருக்கிறாய் யா அல்லாஹ். அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு மரத்திலிருந்து இலை விழுவதாக இருந்தாலும் உன்னுடைய நாட்டம் இல்லாமல் உலாது ரஹ்மானே. யா அல்லாஹ் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை துளிகளுடைய எண்ணிக்கை தெரிந்த ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஒரு மாதம் முழுக்க நம்மால் முடியுமான அளவு யா அல்லாஹ் அமல் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். சுஜூது செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். குர்ஆன் திலாவத் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். திக்ருகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த அமல்களை எல்லாம் செய்துவிட்டு இன்றைய பெருநாளுடைய தினத்தில் உன்னுடைய மாளிகையில் ஒன்று கூடி கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தந்த விருந்தாளியை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோமா கண்ணியப்படுத்தினோமா என்பது தெரியாது ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய குற்றம் குறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வருகின்ற ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த ரமலான் உயிரோடு வாழ்வோமா மண்ணறைக்குள் வாழ்வோமா என்பது தெரியாது யா அல்லாஹ். இந்த ரமலானை பாக்கியமாக கழித்த கூட்டத்தில் சேர்த்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களோட மனைவி பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேரும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபரை சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பெருநாளுடைய தினத்தை அவர்களுக்கும் மண்ணறையில் பெருநாளாக ஆக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ் எங்களை விட்டு முந்தி விட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு வாழ்ந்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்களை விட்டு பிரிந்த எமது கணவன்மார்கள் எமது சகோதரர்கள் எமது பிள்ளைகள் எத்தனை பேர் மண்ணறையில் வாழுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களுடைய ரூஹுகளை நீ சலாமத்தாக சாந்தமானதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். அவர்களுடைய கபரை சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து அமல்களை நீ கபூலாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் நோட்டு நோன்புகளை நீ கபூலாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் எல்லோர்களையும் சீதவிகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உன்னுடைய அன்பை பெற்ற கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்து விடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு உன்புறத்தில் இருந்து நீ உதவி செய்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை கொடுத்து விடு யா அல்லாஹ். எந்தெந்த நாடுகள் எல்லாம் எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்களோ அவர்களுடைய திட்டங்களை நீ முறியடித்து விடு யா அல்லாஹ். அவர்களுடைய திட்டங்களை தவிடுபொடியாக்கி விடு யா அல்லாஹ். அவர்கள் திட்டக்கூடிய திட்டங்களை அவர்களுக்கே நீ ஆக்கி விடு யா அல்லாஹ். நீ யார் என்பதை அவர்களுக்கு வழங்கப்படுத்தி விடு யா அல்லாஹ். உன்னுடைய குதிரத்தை கொண்டு யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ வழங்கப்படுத்தி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய முடிவில அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் நீ ஹிதாயத்தை நசீபாக்கி விடு யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லை என்று முடிவிருந்தால் அவர்களை நீ பூமிக்கு கீழாக்கி விடு யா அல்லாஹ். அவர்களுடைய அநியாயங்களை நீ அழித்து விடு யா அல்லாஹ். அவர்களுடைய அநியாயங்களை அவர்களுக்கு நீ சாதகமாக்கி விடு யா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து முடிவுகளை நீ நாசமாக்கி விடு யா அல்லாஹ்.
முஸ்லிம்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு நீ பலத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நீ தைரியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், அவர்களுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். முஸ்லிம்களை நீ வெற்றியாளர்களாக ஆக்கி விடியா அல்லாஹ், முஸ்லிம்களை நீ தியாகிகளாக ஆக்கி விடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் மௌத்தானார்களோ அவர்களை நீ ஷஹீத் ஆக்கி விடியா அல்லாஹ். அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை சொர்க்கத்தினுடைய சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு தலைவர்களாக நீ ஆக்கி விடியா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய சிறுவர்களாக அவர்களை நீ ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை, ஆற்றலை, திறமையை, விவேகத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி தாயா அல்லாஹ். எமது பிள்ளைகளுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். திடீரென்று வரக்கூடிய நோய் நம்பலங்களை விட்டும் எங்கள் எல்லோர்களையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். தாங்க முடியாத நோயை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுக்கு நோயை தந்து மற்றவர்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து விடாதே அல்லாஹ். எங்களுக்கு நோயை தந்து எங்களுக்கு நீ கஷ்டத்தை தந்து விடாதே அல்லாஹ். தாங்க முடியாத அகோரமான நோய் நம்பலங்களை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுக்கு நோயை தந்து மற்றவர்கள் எங்களை ஒதுக்க வைத்து விடாதே அல்லாஹ். எங்களோட உடம்பில் ஆபியத்தை தாயா அல்லாஹ், எங்களோட உடம்பில் நீ ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். வாகன விபத்துகளிலிருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ். கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட மௌத்து முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்கி விடியா அல்லாஹ். எங்கட மௌத்தி அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய மௌத்தாக ஆக்கி விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஆயுளை நீளமாக்கியா அல்லாஹ். உன்னை இன்னும் இன்னும் வணங்குவதற்கு எங்களுடைய ஆயுளை நீளமாக்கியா அல்லாஹ். எத்தனை பேர் மறைமுகமான தான தர்மங்களை கொடுத்து விட்டு இந்த இடத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். பகலெல்லாம் பசியோடு இருந்து விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இரவெல்லாம் சுஜூது செய்து விட்டு உன்னுடைய மாளிகையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் வடித்த கண்ணீர்களை நீ கபூலாக்கி யா அல்லாஹ். நாங்கள் நோற்ற நோன்புகளை நீ கபூலாக்கி யா அல்லாஹ். நாங்கள் மறைமுகமாக செய்த அமல்களை நீ கபூலாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நன்மைகள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ பங்கு கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் ஓதிய குர்ஆன் திலாவத்துக்கு எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ கொடுத்து விடியா அல்லாஹ். ஒரு மாதம் முழுக்க 30 ஜுஸுகளையும் தொழுகையில கேட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு எதிர்வருகின்ற வருடங்களிலும் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஊர்ல யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறையில் இருக்கின்றார்களோ எங்களுடைய ஊர் மக்கள் அத்துணை பேருடைய கபர்களை நீ விசாலமாக்கி யா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலுக்காக செலவு செய்தவர்கள், பாடுபட்டவர்கள் அத்துணை பேருக்கும் நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்து விடியா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலில் யார் யாரெல்லாம் இமாமத் செய்துவிட்டு முஅத்தினாக இருந்துவிட்டு பள்ளியினுடைய ஹிதுமத் பணியில் இருந்துவிட்டு நிர்வாகிகளாக இருந்துவிட்டு யாரெல்லாம் மௌத்தாகி மண்ணறையில் வாழ்கிறார்களோ அவர்களுடைய கபரை நீ சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிவிடியா அல்லாஹ். இந்த முஸ்லிம்களுக்காக யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய விடயத்தில் யார் யாரெல்லாம் பேச வேண்டிய இடத்தில் நியாயமாக பேசினார்களோ அத்துணை பேருக்கும் நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்து விடியா அல்லாஹ். எங்களுடைய ஊரினுடைய வாலிபர்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய இளைஞர்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளால எங்களுடைய பெயர்களுக்கு நீ கெட்ட பேரை தந்து விடாதே அல்லாஹ். எங்களுடைய கண்களை குளிர செய்த பிள்ளைகளாக ஆக்கித்தாயா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்திய பிள்ளைகளாக ஆக்கித்தாயா அல்லாஹ். பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை குளிரச் செய்தவர்களாக ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு முன்னால உன்னுடைய காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். குடும்பம் குடும்பமாக அந்த ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அதற்கான வசதிகளை வாய்ப்புகளை தாயா அல்லாஹ். கடனாளிகளாக ஆகுவதை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ். தாங்க முடியாத கவலையில் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். உன்னுடைய தனிப்பெரும் ரஹ்மத்தை கொண்டு இந்த துஆவை நீ கபூலாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய கலாம் குர்ஆனுடைய பொருட்டால் இந்த துஆவை கபூலாக்கி விடியா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன நலவுகளை உன்னிடத்துல கேட்டார்களோ அத்துணை நலவுகளை நம் அனைவருக்கும் தந்து விடியா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கடிதிகளை இந்த உன்னிடத்துல பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை கடிதிகள்
நோய்களையும் நம் எல்லோர்களையும் நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.